யாரெல்லாம் அவரால் முடியாது என் கையில தான் இருக்குன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கையில இருந்து தான் அவன் பறிப்பான். சரி, பேதுரு 5ஆவது அதிகாரம், 2 பேதுரு 5ஆவது அதிகாரமா 1 பேதுரு 5. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். என்ன சொல்றாரு? நெத்தி சுருக்கி இப்படி யோசிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கியே, தெளிவாயிரு. எப்படி சொல்றாரு? பக்கத்துல பார்த்தாங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியானவன் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். முந்தின வசனம் என்ன சொல்றார் பாருங்க, 7ஆவது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்க கவலையெல்லாம் பேசாம அவர் கையில கொடுத்துருங்க. உங்க கவலையெல்லாம் அவர் கையில விட்டு கைகளை தட்டி தேவனை மகிமை. ஆமென். உங்க கையில இருந்தா அவன் என்னன்னாலும் செய்ய முடியும். கை மாறிடுச்சு, அவர் கையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அவனால பறிக்க முடியாது. அதான் சொல்றாரு, என் ஆடுகளெல்லாம் நீர் என்னுடன் பெரிய பிரதான மேய்ப்பர், ஒருவரும் ஒரு காலமும் என் ஆடுகளை உன் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆமான்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் உங்க கடைசியா உங்க விசாரங்களை, கவலைகளை, பாரங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு என்னால முடியாதுன்னு நம்பி, நான் சிலரை பார்த்தேன், நிறைய பேர் ஆராதிச்சிங்க, நான் சிலர் இன்னும் இருந்தீங்க. நான் சொல்லுகிறேன், சிக்கக்கூடாது. நீங்க இந்த ஜூலை மாசம் நீங்க ஜெயம் எடுக்கணும், உங்க காரியங்கள் வாய்க்கணும். கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்பவர் ஜீசஸ், 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 ஜீசஸ். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமைகள், என் பாரங்கள். ஆக்ரகன பலமா கதன மகதலமா லிப்ரகனம கன்னமா. உங்க பாதத்துல இறக்கிறப்பா, பாதத்தில்